வணக்கம். அதிகாலையே அவசரமாக டெல்லி புறப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின். மன்மோகன் சிங் அவர்களுக்கு மரியாதை செலுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்ய போகும் செயல், இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் நேற்றைய தினம் உடல்நலக்குறைவு காரணமாக மறைந்தார். அதாவது இந்திய பொருளாதார புரட்சிக்கு வித்திட்டவர் மன்மோகன் சிங் அவர்கள். 2 முறை பிரதமராக இருந்த இவர் அமைதி புயலாக பல பொருளாதார சீர்திருத்தங்களை மேற்கொண்டவர். பொருளாதார மேதையான இவர் பேராசிரியர், அரசு துறைகளில் உயர் பதவிகள், ரிசர்வ் வங்கி கவர்னர், நாட்டின் பொருளாதார ஆலோசகர் என பல உயர் பதவிகளை வகித்தவர். மேலும் மத்திய நிதி அமைச்சர், ராஜ்யசபா எதிர்க்கட்சி தலைவர் என பல பதவிகளை வகித்த இவருக்கு 2004இல் பிரதமர் பதவி தேடி வந்தது. அதன்படி 2004 முதல் 2014 வரை காங்கிரஸ் கட்சி தலைமையிலான ஐமு கூட்டணி ஆட்சியில் 10 ஆண்டுகள் இவர் பிரதமராக பதவி வகித்தார். அந்த சமயத்தில் 2006 முதல் 2011 வரை தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஆட்சி நடைபெற்றது. அப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்து வந்தார். அதன்படி கலைஞர் கருணாநிதி அவர்களும் மன்மோகன் சிங் அவர்களும் நல்ல நட்புறவில் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் இணைந்து செயல்பட்டது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியது. மேலும் இருவரும் ஒரு மீது ஒருவர் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தனர். அத்துடன் தமிழ்நாட்டின் கனவுகளை மதிப்பவராக டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தார். தென்னக மக்களின் குரல்கள் தேசிய அளவிலான திட்டங்களில், கொள்கைகளில் எதிரொலிப்பதை அவர் உறுதி செய்தார். நெருக்கடியான காலங்களிலும் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார். அதேபோல் மன்மோகன் சிங் அவர்கள் தமிழகம் வரும்போதெல்லாம் கண்டிப்பாக கலைஞர் கருணாநிதி அவர்களை அவரது வீட்டிற்கு நேரில் சென்று சந்திப்பார். அதேபோல் கலைஞர் கருணாநிதி அவர்களும் டெல்லி செல்லும் போது கண்டிப்பாக மன்மோகன் சிங் அவர்களை நேரில் சென்று சந்தித்து வருவார். அந்த அளவிற்கு இருவரும் மிகுந்த நட்பு பாராட்டியதோடு ஒருவர் மீது ஒருவர் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தனர். அப்போது இதனை பார்த்து வளர்ந்த தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தார். முக்கியமாக பிரதமர் என்பதையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நண்பராக அப்போது மன்மோகன் சிங் அவர்கள் விளங்கினார். இப்படிப்பட்ட நிலையில்தான் நேற்று இரவு மன்மோகன் சிங் அவர்களது மறைவு செய்தி அறிந்ததும் மிகுந்த அதிர்ச்சியடைந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். உடனடியாக நேற்று இரவே மிகப்பெரிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவரது நினைவுகளை போற்றினார் முதலமைச்சர் ஸ்டாலின். இப்படிப்பட்ட நிலையில் இன்றைய தினம் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்துவிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேராக டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி சென்று மன்மோகன் சிங் அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரில் மரியாதை செலுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. பிரதமராக மன்மோகன் சிங் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டு மக்கள் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தார். இதனால் தற்போது தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக அவருக்கு நேரில் சென்று மரியாதை செலுத்துவதுதான் சரியென எண்ணியுள்ள ஸ்டாலின் அவர்கள் அனைத்து வேலைகளையும் ஓரம் கட்டிவிட்டு அவசரமாக டெல்லி புறப்பட்டு செல்ல இருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.